தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசுந்தர கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடிட்டு வரோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே என்னோடய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே உணவு வழங்குகிற விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பொறியாளன் பார்வை சேனலை பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேர்ந்தடையும். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் நாளே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் நினைவுக்கு வர்றது கரும்பு தான். அப்படிப்பட்ட கரும்போட அறிவியல் என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன, உலகத்தில் அதை எதே மாதிரியான விஷயத்துக்கெலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரும்பு ஒரு வெப்பமண்டல புல்வகையை சார்ந்தது. அண்ட் இது ஒரு பணப்பயிராகும். இதோட ஹைட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 11 to 12 அடி வரைக்கும் இது வளரக்கூடியது. இதோட 74% வரைக்கும் இதோட தண்டு பகுதி தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 11 to 16% நார்ச்சத்தும் 12 to 16% கரையக்கூடிய சர்க்கரையும் 2 to 3% கார்போஹைட்ரேட்டும் 63 to 73% வரைக்கும் இதில் நீர்ச்சத்தும் இருக்குது. கரும்போட மெயினான 2 வகைகள் சேச்சரம் பேர்பெரி, சேச்சரம் அஃபிஷ்னாரம். ஸோ இதில் சேச்சரம் பேர்பெரிங்கிறது ரொம்ப லீனான உள்ளது. இதில் அந்தளவுக்கு சாறு இருக்காது. அதே நேரத்தில் அஃபிஷ்னாரத்தில் அதிக சாறு கொண்டது, குறைவான நார்ச்சத்து இருக்குது. அண்ட் இதிலேருந்து அதிக அளவான சுக்ரோஸ் கிடைக்கி. ஒரு கரும்பு வளர்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் எப்படிலாம் இருக்கணும்? ஆனுவல் ரெயின்ஃபால் 1100 mmலேருந்து 1500 mm வரைக்கும் இருக்கணும். மினிமம் 500 mm இருக்கணும். அதே நேரத்தில் 1500 mm தாண்டி இருந்தாலும் கரும்பு அழிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் 27 டிகிரியிலேருந்து 33 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். 27க்கு கீழே இருந்தாலும் இது கரும்பு அஃபெக்ட் பண்ணும். அதே நேரத்தில் 38க்கு மேலே இருந்தாலும் கரும்போட நீர்ச்சத்து குறைவாக காணப்படும். தென் ஹியூமிடிட்டி, இதுவும் ரொம்ப முக்கியம். 80 to 85% வரைக்கும் ஹியூமிடிட்டி அது வளரக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இன்னும் கரும்பு நீண்டு வளரும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அது முதிர்ந்து வர்ற நேரத்தில் 40 to 45% வரைக்கும் அதோட ஈரத்தன்மை இருக்கணும். ஃபைனலாக சன்லைட் தான் ஒரு கரும்போட க்ரோத்துக்கு மெயின் ரீசன். ஒரு 7 to 9 hours வரைக்கும் சன்லைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரும்பு வந்து நல்ல செழிப்பாக வளரும். இந்த தகவல்கள் எல்லாமே நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கைடன்ஸை பார்த்து தான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரும்பு சாகுபடி ஒரு ஹெக்டேருக்கு 60 to 70 டன் வரைக்கும் ஆவரேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் அந்த கரும்போட தன்மை, காலநிலை, அந்த இடத்தோட மண் வளம், இது எல்லாத்தையுமே பொறுத்து கிட்டத்தட்ட 30 to 180 டன் வரைக்குமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கரும்பு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே நம்பர் 1ல் இருக்கிறது பிரேசில் தான். இவங்க 2018 கணக்குப்படி 746 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். 376 மில்லியன் டன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். தேர்ட் பிளேஸில் சைனா இருக்குது. அவங்க 108 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க 2018. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 54.55 லட்சம் ஹெக்டேர் நம்ம அடுத்த 2021 to 22 ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. இது 2020 to 21 பண்ணதை விட 3% அதிகமாக சாகுபடி பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2020 to 21 வரைக்கும் இந்தியாவில் அதிகப்படியாக சாகுபடி பண்ண மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். கிட்டத்தட்ட 23.07 லட்சம் ஹெக்டேருக்கு இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா 11.48 லட்சம் ஹெக்டேரில் இவங்க பயிரிட்டிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது கர்நாடகா 5.01 லட்சம் ஹெக்டேரில் இவங்க பயிரிட்டிருக்காங்க. 2020 to 21 வரைக்கும் மட்டும். கரும்பு சர்க்கரை தயாரிக்க பயன்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி எத்தனால், ஆல்கஹால், ஸோ இதை போன்ற நிறைய பை ப்ராடக்ட்ஸ் அதிலேருந்து கிடைக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். அண்ட் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், நம்ம 1 கிலோ சர்க்கரையை தயாரிக்க கிட்டத்தட்ட 100 கிலோ வரைக்கும் கரும்பு தேவைப்படுது. இப்போ கரும்பில் இருந்து சர்க்கரை எப்படி பிரித்தெடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். முதல்ல கரும்பு ஃபுல்லாக விவசாயிகள்கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றி தென் அதை ஒரு சர்க்கரை ஆலையில் கொடுக்கும்போது அவங்க அதை ஜூஸ் ஆக்கி தென் அதோட வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. அந்த வாட்டரை ஆட் பண்ண கண்டென்ட்டை ஹீட் பண்ணுறாங்க பாய்லரில் வச்சு. அந்த பாய்லரில் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம்
அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு சுண்ணாம்பு பால் ரெண்டையுமே ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வச்சு கிடைக்கிற லிக்விடை தென் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதிலிருந்து தனியாக பிரித்து எடுத்து ரீஹீட் பண்ணுறாங்க. ரீஹீட் பண்ணதை திரும்ப செட்டில்மெண்ட் பண்ணி அதிலேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபில்ட்ரேஷன் பண்ணி எடுத்ததை கிளியர் ஜூஸை இன்னொரு எவாப்ரேட்டரில் கொடுத்து அதிலிருந்து ஜூஸை எவாப்ரேட் ஆகி சுகரை செட்டில்மெண்ட் பண்ண வைக்காங்க. அப்படி செட்டில்மெண்ட் பண்ண சுகரை அவங்களோட என்னென்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிறிஸ்டலைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் 50 கிலோலேருந்து 100 கிலோ பேக்கேஜ் வரைக்கும் அதை பேக் பண்ணுறாங்க. கரும்புலேருந்து சர்க்கரையை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் வெள்ளைப்பாகு. ஸோ இந்த வெள்ளைப்பாகு வச்சு தான் எத்தனால் அதிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். வேர்ல்டுலேயே அதிகமாக எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுற கண்ட்ரி தான் பிரேசில். ஸோ இவங்க தன்னோட 22% வரைக்கும் பயோ எத்தனாலை யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் ஃபீல்டில் 1 டன் கரும்பை பிழிஞ்செடுக்கும் போது 740 கிலோகிராம் ஜூஸ் கிடைக்கி. அதில் 135 கிலோகிராம் சுக்ரோஸும் 605 கிலோகிராம் வாட்டரும் இருக்குது. அந்த 135 கிலோகிராம் சுக்ரோஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 70 லிட்டர் எத்தனால் தயாரிக்கலாம். 1 ஹெக்டேர் நிலப்பரப்புலேருந்து 4000 லிட்டர் எத்தனால் பெர் இயருக்கு தயாரிக்க முடியும். எத்தனால் தயாரிக்கிறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கையாளுறாங்க. அந்த ப்ராசஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதை இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். C12H22O11 இதுதான் நமக்கு கிடைச்ச பை ப்ராடக்டான வெள்ளைப்பாகு. இதோட வாட்டரை ஆட் பண்ணுறாங்க, அதாவது H2. இந்த ரியாக்ஷனில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது ஈஸ்ட். ஈஸ்ட்டில் இன்வெர்டேஸ் ஜைமேஸ் 2 என்சைம்ஸ் இருக்குது. அட் ஃபர்ஸ்ட் இன்வெர்டேஸ் இதோட ரியாக்ட் ஆகி நமக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அதாவது C2H12O6 நமக்கு தருது. அப்படி கிடைச்ச ஃப்ரக்டோஸ் C6H12O6 வந்து அதில் இருக்கிற 2வது என்சைமான ஜைமேஸோட ரியாக்ட் ஆகி நமக்கு 2C2H5OH அதாவது நமக்கு எத்தனால் கிடைக்கி. தென் அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக வெளியாகுது. இதுதான் கரும்புலேருந்து எப்படி எத்தனாலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்டான கெமிக்கல் ரியாக்ஷன். கரும்பை வச்சு சர்க்கரையும் எத்தனாலும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். கரும்பு சக்கையை கூட விட மாட்டேங்காங்க. கரும்பு சக்கையை ஹீட் பண்ணி அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எந்த இடத்துலனா மொரிஷியஸ் நாட்டில். இவங்க கிட்டத்தட்ட 100 கிலோவாட் ஹவர் பெர் டன்னுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. 10,000 மெகாவாட் ஹவர் பெர் இயருக்கு இது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய கரும்புலேருந்து இவ்வளோ பயன்பாடுகள் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.